ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே பிடித்தமான வீட்டிலேயே செய்யக்கூடிய கப் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாக்லேட் கப் கேக் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. நல்ல கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. எடுத்து ரெண்டுமே ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாலும் தயிரும் ஒன்றாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/4 கப் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெய். இந்த கப்பில் நான் சாக்கோ பவுடர் மெஷர் பண்ணி எடுத்ததால் ஆயில் அந்த மாதிரி இருக்குது. அது நல்லா ஆயில், இந்த பால், தயிர் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கப் அளவுக்கு சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணல, நார்மல் சுகரே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு சல்லடை வச்சு ஒரு கப் அளவுக்கு மைதா, 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிட்டு, அடுத்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஜலிச்சிக்கிட்டு இந்த அளவுக்கு அந்த மாவில் போட்டு நல்லா இந்த அளவுக்கு பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் 1/4 பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நார்மல் குக்கரில் பேக் பண்ணுற சிஸ்டம் மாரி தான் குக்கரில் உப்பு ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை கப் கேக் மோல்டில் போட்டு எடுத்தோம்னா ஒரு 15 மினிட்ஸு பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ஸ்பான்சியான கப் கேக் வீட்லேயே ரெடி. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.